ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம கேதரிங் பேண்ட் எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இதனோட கட்டிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. அதனோட தம்ப்நெயில் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது எப்படி தைக்கணுங்கிறது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன் இந்த இடம் ஜாயிண்ட் வரும்னு. அதுக்கு எவ்வளோ துணி தேவையோ அது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இது கிராஸ் பீஸில் நம்ம வெட்டியிருக்கிறதுனால துணி வந்து நம்மளுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதனால் இழுக்காமல் ஜாயிண்ட் வைக்கிறதா இருந்தாலும் தைக்கிறதா இருந்தாலும் இழுக்காமல் தைக்கணும். இப்போ நம்ம பெல்ட் பார்ட் வந்து தைக்கலாம். இது எப்படி தைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த 4 பார்ட்டையுமே இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2 வந்து ஃப்ரண்ட்டு சைடும் 2 வந்து பேக் சைடுன்னு வரப்போகுது. இந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம தையலுக்கான அளவு சைடில் 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம தைக்க போகிறோம். 2 கிளாத் இப்படி எடுத்து வச்சு ஒரு பக்கத்துக்கு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி இது ஓரமாக தையல் போட போகிறோம். அந்த மாதிரி தையல் போட்டோம்னா பிசுறு வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கமாக தெரியாது. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது ரெண்டுமே ஒரு பீஸ் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அதே மாதிரி வச்சு இங்கேயும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி மடித்து தைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த 3 பீஸையும் ஜாயின் பண்ணி இந்த 4 பீஸையும் ஒரே பீஸாக நம்ம தச்சு முடிக்க போகிறோம். நான் ஃபுல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு பீஸாக மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 4 பீஸையுமே ஜாயின் பண்ணிட்டேன் ஒரே கிளாத்தாக. இதோட ராங் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் பிசர் இல்லாமல். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி மடித்து இப்படி ஒரு பதிஸ்தையல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போது இதை மறுபடியும் துணியோட ரைட் சைடு பக்கமாக திருப்பணும். இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வந்து துணியோட ராங் சைடில் இருக்கணும் நம்ம மடித்தது. இந்த 1.5 இன்ச்சு நம்ம நாடா மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1 இன்ச் தையல் கணவில் விட்டோம் இல்லையா, அதில் இப்படி தச்சுக்கிட்டே வரணும். கரெக்டாக இந்த 1.5 இன்ச்சு வரைக்கும் நார்மல் தையல் போடணும். கீழே ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் தையல் நல்லா ஓட்டி விடணும். அடுத்ததாக ஒரு 1/2 இன்ச்சு வரும். இங்கேருந்து ஊசியை குத்திட்டு நம்ம இப்படி எடுக்கணும். இந்த இடத்துல ஊசி மறுபடியும் வச்சு ஓட்டி விட்டுட்டு இப்படி தையல் போடணும். இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வரும். இந்த கேப் எதுக்காகனா நம்ம நாடா கோக்கிறதுக்காக ஒரு கேப் வந்து விடுறது. இன்விசிபிளாக இருக்கும் நம்மளுக்கு துணியோட ரைட் சைடில் திருப்பும்போது. இப்போ எப்படி அதை தைக்கணுங்கிறத சொல்கிறேன். கரெக்டாக இந்த 1.5 இன்ச் வரைக்கும் வரணும். அதுக்கு கீழே 1/4 இன்ச்சுக்கு இப்படி நல்லா ஓட்டி விடணும். ஓட்டி விட்டுட்டு ஊசியை அதுலேருந்து எடுத்துடணும். எடுத்து இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு மார்க்கிங் அதில் வந்து ஊசியை நிப்பாட்டணும். இப்போது அந்த இடத்துல ஒரு 2 ஸ்டிச் ஓட்டி விட்டுக்கோங்க. ஓட்டி விட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக 1 இன்ச்சுக்கு தையல் போடணும். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கும். அதை வந்து நம்ம அங்கே இருக்கிற நூலை வந்து இப்படி கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து இப்படி பிரிக்கணும். பிரிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி கீழே இருக்கு இல்லையா, இந்த துணியோடு சேர்த்து இப்படி ஓரமாக தையல் போடணும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இப்படி மடித்து இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி தைச்சிக்கணும். தைச்சி முடிச்சுட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். இதில் தான் நம்ம நாடா கோப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா துணியோட ராங் சைட்லேயே 1.5 இன்ச்சு வந்து நம்ம நாடா கோக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த துணியை வந்து இப்படி பிடிச்சி 1/2 இன்ச்சுக்கு இப்படி உள்ளே தள்ளி 1 இன்ச்சுக்கு இப்படி மடித்து தைக்கணும். ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். நம்ம நாடா தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சில் இது மாதிரி மடித்து தைச்சிட்டோம் ஃபுல்லாகவே. இப்போ துணியோட ரைட் சைடில் பாருங்கள், இப்படி தான் நம்மளுக்கு நாடா போகிற ஹோல்ஸ் வந்து வந்திருக்கும். இந்த இடம் முடிக்கும்போது நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் கிளியாமல் இருக்கும். நம்ம பெல்ட்டோட லென்த் வந்து 7 இன்ச் எடுத்துருந்தோம். அந்த 7 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம். ரெடி அளவு 7 இன்ச் இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம கால் பகுதியை சேர்த்து தைக்கிறதுக்கான தையலுக்கான அளவு. இப்போ கால் பகுதி எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். கால் பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம ஜாயின் பண்ணணும். எப்படின்னா இது வந்து ரைட் சைடு, இதுக்கு மேலே இன்னொரு காலோட ரைட் சைடு வச்சு இந்த இடம் தைக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் தைக்கணும். நம்ம தையலுக்கான அளவு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா,
அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டுடணும். ஒரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கத்தை இந்த மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு இதிலேருந்து இது வரைக்கும் 1/2 இன்ச்சில் தையல் போடணும். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம தையல் போடணும். தையல் போட்டதுக்கப்புறமா கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க 2 காலுக்குமே. நான் தைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த சைடு தைச்சிட்டோம், அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிட்டோம். கீழே நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா அதே இடுப்பு பகுதிக்கு இதை அப்படியே 2ஆக மடிக்கிறோம். மடித்து இந்த சென்டரில் ஒரு வீ கட் பண்ணணும். இப்போது வீ கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பிரிக்கிறோம். பிரித்தோம்னா பேண்ட்டோட கால் பகுதி ரெண்டுமே நம்மளுக்கு இப்படி தான் வரும். கால் பகுதி ரெண்டுமே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இது கூட தான் நம்ம பெல்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். காலோட நடுப்பகுதியும் பெல்ட்டோட நடுப்பகுதியும் ஒன்றா வச்சு தைக்க போகிறோம். பெல்ட் வந்து ரைட் சைடில் இருக்கணும், பேண்ட் வந்து ராங் சைடில் இருக்கணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்படி திருப்பி இந்த பெல்ட்டோட நடுப்பகுதியை இந்த கால் பகுதியோட நடுப்பகுதி கூட இப்படி வைக்கணும். இந்த சைடில் நம்ம வந்து பெல்ட்டில் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து இங்கே இருக்கணும். இப்போது இதுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு ப்ளீட்டடுக்கான அளவு. இப்படி ப்ளீட்டட் வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் வைக்கணும், பின்னாடி வர பக்கமும் வைக்கணும். நான் வச்சுட்டு காமிக்கிறேன். இது தைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி தைக்கிறதுனால புரியாது, அதனால் இங்கேயே இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் தைச்சிட்டு காமிக்கிறேன். பெல்ட்டோடு சேர்ந்து கால் பகுதியை நான் இந்த மாதிரி தைச்சிட்டேன். ஒரு பக்கத்துக்கு நான் சொன்ன மாதிரி 3 ப்ளீட் வச்சுருக்கேன். நீங்கள் கிட்ட கிட்டவும் வைக்கலாம், இல்லை தள்ளி தள்ளியும் வைக்கலாம். நான் வந்து தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். இந்த பக்கம் 3 ப்ளீட்டு, அதே மாதிரி இங்கேயும் வந்து 3 ப்ளீட் வந்திருக்கு, இங்கேயும் 3 ப்ளீட் வந்திருக்கு. இது தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த பெல்ட் பகுதியை நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் பகுதியும் கால் பகுதியும் ராங் சைடில் வந்துடும் கரெக்டாக இந்த மாதிரி. அடுத்ததாக கீழே வந்து நம்ம 1 இன்ச் தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக தைச்சிடணும். இங்கே கிட்ட வரும்போது 1/2 இன்ச்சில் வந்து இப்படி போய் முடித்து மறுபடியும் 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து 1 இன்ச்சு அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த துணியோட ரைட் சைடில் திருப்பி காமிக்கிறேன். தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட பேண்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்ச கிளாத்தில் நாடா இது மாதிரி தைச்சிட்டேன். இதை வந்து இங்கே ஹோல் விட்டுருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே தான் நம்ம கோக்கணும். பின்னூசி வச்சு கோத்துக்குங்க. அவ்வளோதான், நம்ம பேண்ட் வந்து தச்சு முடிச்சிட்டோம். பேண்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா தைக்கிற மெத்தட் எல்லாமே சேம் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் தைக்கிற முறைகள் வந்து வரும். நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.